கார் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அதை இயக்கிறது என்ன தெரியுமா? உள்ள இருக்கிற என்ஜின் தான். என்ஜின் தான் அந்த காரை நகர்த்தியே என்ன பண்ணுது? கூட்டிட்டு போகுது. எவ்வளோ வெளியே நீ இருந்தாலும் உள்ள என்ஜின் இல்லைன்னா வண்டி நகராது. நகர வைக்கிறது என்னதான்? நீ ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க வெளியே எப்படி இருந்தாலும் உங்களை இயக்கிறதே அவருடைய ஆற்றல் தான். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே என்னில் என்ன பண்றாரா? வாழ்றா. சார், நீ பார்க்கறதா என்ன? ஆபரேஷன் ஃபுல்லா அவரு. நீ பார்க்கறதா என் பாடி, உள்ள இருந்து இயக்கிறவர் அவரு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நான் அல்ல, அவரே என்னை இயக்குகிறார். அந்த இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எழுந்து நடனா சொல்லிட்டா. உங்க சிச்சுவேஷன்லாம் உங்க கெப்பாசிட்டியில பார்க்காதீங்க, அவர் கெப்பாசிட்டியில பாருங்க. ஏன்னா எனக்குள்ளே வாழ்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராய் இருக்கிறதுனாலே இப்பொழுது நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார். தேவன் பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிறவர், பிள்ளைகளின் செழிப்பை விரும்புகிறார். இப்போ என்ன தெரியுமா? அவர் நீங்கள் செழிக்கணும்னு விரும்புகிறாரா? அவருக்குள்ள மனமகிழ்ச்சி ஆராதிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே அந்த விருப்பத்தை போட்டுருவார். நீ செழிப்பாக இருக்கணும்னு விரும்பு. ஏன்னா அவர் விருப்பம் இப்போ யார் விருப்பமாயிரும்? என் விருப்பமாயிரும். அந்த விருப்பத்தை உண்டாக்குகிறவரே கர்த்தர். சிறையில் உட்கார்ந்து எழுதி கொடுக்கிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் என்ன பண்ணுகிறாரா? உண்டாக்குகிறார். அப்படின்ற வார்த்தை he works அப்படின்னு போட்டிருக்குது, வேலை செய்கிறார்னு போட்டிருக்கு. விருப்பத்தையும் செய்கையும் உனக்குள்ள வேலை செய்ய வைக்கிறவரே அவர் தான்டா. his energy works in you. அந்த உண்டாக்குகிறார்ன்ற வார்த்தைக்கு மூல பாஷையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனர்ஜி. ஏய், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அவருடைய ஆற்றல் உனக்குள்ளே வேலை செய்யும். அவருடைய எனர்ஜி உனக்குள்ளே வேலை செய்யும். His power, His potential, His energy is working in you. It is no more you, it is His power. நீ அல்ல, அவருடைய ஜீவன், அவருடைய ஆற்றல் உனக்குள்ளே உண்டாக்கி வேலை செய்ய வைப்பார். அவர் வேலை செய்ய வைப்பார், வேலை செய்ய வைப்பார். கார் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அதை இயக்கிறது என்ன தெரியுமா? உள்ள இருக்கிற என்ஜின் தான். என்ஜின் தான் அந்த காரை நகர்த்தியே என்ன பண்ணுது? கூட்டிகிட்டு போகுது. எவ்வளோ வெளியே நீ இருந்தாலும் உள்ள என்ஜின் இல்லைன்னா வண்டி நகராது. நகர வைக்கிறது என்னதான்? நீ ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்கள் வெளியே எப்படி இருந்தாலும் உங்களை இயக்கிறதே அவருடைய ஆற்றல் தான். கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீங்கிறார் பவுல். சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, ஹிஸ் எனர்ஜி ஒர்க்கிங் இன் மீ. ஹிஸ் எனர்ஜி ஒர்க்கிங் இன் மீ. அவரே என்னில் என்ன பண்றாரா? வாழ்றா. சார், நீ பார்க்கறதா என்ன? ஆபரேஷன் ஃபுல்லா அவரு. நீ பார்க்கறதா என் பாடி, உள்ள இருந்து இயக்கிறவர் அவரு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நான் அல்ல, அவரே என்னை இயக்குகிறார். இட் இஸ் ஹீ லிவ்ஸ் இன் மீ. அவரே என்னில் வாழ்கிறார். பார்க்கிறது என்ன? ஆனா வாழ்றது அவர். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்து இயக்கி கொண்டிருக்கிறார் என்றும் அறியீர்களா? நீங்கள் அல்ல, அவரே. இந்த ட்ரூத் அப்போஸ்தலர்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு நாள் தேவாலயத்துக்கு போகும்போது பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கே ஒரு சப்பானி அமர்ந்திருக்கிறான். அவன் பிறவையிலிருந்தே சப்பானி. 40 வயது ஆகிறது அவனுக்கு. 40 வயதிலே நடக்க முடியாமல் சப்பானியாய் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் இடத்தில் நின்று பேதுரு சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து. இப்போ இத்தனை நாள் பேதுருவாக இருந்த வரைக்கும் பொன்னையும் வெள்ளியும் போட்டார். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் அல்ல, நீ பார்க்கறதான் பேதுருவ, உள்ள வாழ்றது அவரு. நீ பார்க்கறது பேதுருவ, இங்கே செயல்படுறது இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எழுந்து நடனா சொல்லிட்டா. உங்கள் சிச்சுவேஷன்லாம் உங்கள் கெப்பாசிட்டியில் பார்க்காதீங்க, அவர் கெப்பாசிட்டியில் பாருங்கள். ஏன்னா எனக்குள்ளே வாழ்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கிறதுனாலே இப்பொழுது நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ப்ராக்டிசிங் சர்ச் லைஃப், இட் இஸ் ப்ராக்டிசிங் கிரைஸ்ட் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சபை ஆராதனை பயிற்சி செய்வதல்ல, கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்வதை பார்க்கிற வாழ்க்கை. Let Christ live through you.
கிறிஸ்து உங்களுக்குள் உங்கள் வழியாய் தம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தட்டுமே. இந்த 2 வசனத்தில் தெளிவாகிறாரு. சமீபத்தில் இருந்தபோது எப்படி நீ கேட்டையோ அதை போல் இங்கிருந்து சொல்கிறதையும் கேளு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆள் ரட்சிப்புக்கே சர்டிஃபிகேட் கொடுக்காம விட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது ரட்சிக்கப்பட்டமா இல்லையா. இப்போ லவ் ஆஃப் கார்டில் ஒரு கேள்வி கேட்குற, ரட்சிக்கப்பட்டீங்களா? இவ்வளோ சத்தியத்தை கேட்டு இங்கேயே டியூப்லைட் ஆன் ஆகலைன்னா அங்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பே இல்லை. மேலே இருக்கிறவருக்கே கேரண்டி இருக்காது. ஏன்னா இவரே முடிவு வரையும் தான் நிறைச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும். வேதம் போல்டாக சொல்லுது, ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள் அல்ல, பட்டீர்கள். பர்த் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு உனக்கு. நீ பாஸ், நீ ஜெயிச்சுட்ட. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஆமாம்.